அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பக்தி பாடல்கள் என்னும் தலைப்பில் பாடக்குறிப்புகளை காண்போம். ஏழிசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் இறைவன் என்றவர் சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்றவர் சுந்தரர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்றவர் திருநாவுக்கரசர். கிபி 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றவர்கள் காரைக்கால் அம்மையார், திருமூலர், திருஞான சம்பந்தர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திருமூலர் திருமந்திரத்தில் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 3000. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்னும் பாடல் இடம்பெறும் நூல் திருமந்திரம். என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே என்னும் பாடல் இடம்பெறும் இலக்கியம் திருமந்திரம். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்காகா, நடமாட கோயில் நம்பர்க்கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே என்னும் பாடல் இடம்பெறும் இலக்கியம் திருமந்திரம். பார்ப்பானகத்திலே பார்ப்பசு 5 மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய்ச் சொரியுமே என்னும் பாடல் இடம்பெற்ற இலக்கியம் திருமந்திரம். நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவின் நெருஞ்சில் முள்பாயும், நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியின் நெருஞ்சில் முள்பாய்கிலாவே பாடல் இடம்பெறும் நூல் திருமந்திரம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய்ச் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்னும் பாடல் இடம்பெறும் நூல் திருமந்திரம். முதல் சைவ சித்தாந்த விளக்க நூல் திருமந்திரம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர் காரைக்கால். காரைக்கால் அம்மையாரின் படைப்புகள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள். நான் இந்த உலகில் பிறந்து பேச கற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய திருவடிகளில் அன்பு மிகுந்து உன்னிடமே அடைக்கலமாகச் சேர்ந்தேன் என்று கூறி சிவனை வழிபட்டவர் காரைக்காலம்மையார். சிவன் என் இடரை நீக்காவிட்டாலும் நான் அவரிடம் கொண்ட அன்பு குறையாது என்றவர் காரைக்காலம்மையார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் முதல் ஆழ்வார்கள் எனப்படுகின்றனர். நாராயணனுக்கு ஞானத்தமிழை விரும்பி பாடிய நான் நன்றாக உருகி ஞான விளக்கை ஏற்றினேன் என்றவர் பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பாடியவர் பூதத்தாழ்வார். கடவுளை உண்மையான அன்போடு மலர்கள் தூவி கைதொழுது வழிபடுதல் போதும் தீவினைகள் வந்து சேராமல் போய்விடும் என்றவர் பேயாழ்வார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் பாடல் தொகுப்பு தேவாரம் எனப்படுகிறது. கையில் தாளம் ஏந்தி ஆடியும் பாடியும் சிவனை வழிபட்டவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். தேவார பாடல்களில் இயற்கை அழகை பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தன் பதிகங்களில் 8ஆம் பாடலில் ராவணன் கையிலை மலையை தூக்கி எடுக்க முயன்றதையும், 9ஆம் பாடலில் சிவன் பிரம்மனும் திருமாலும் தேடியும் காண இயலாதவன் என்பதையும், 10ஆம் பாடலில் சமண பௌத்த துறவிகளின் போலியான வாழ்க்கையினையும், 11ஆம் பாடலில் தன் பெயரையும் பெருமிதத்தோடு பதிவு செய்கிறார். பெண்களுக்கு ஏற்பட்ட தாழ்வினை போக்கவும் பொய்த்துறவை நீக்கவும் குரல் கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதி யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லகுதும் கழுமல வளநகர்
பெண்ணின் அல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்னும் பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். சைவர்களின் திருமணத்தில் பாடப்படும் பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்னும் பாடலில் வெளிப்படும் சிவனின் வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவம். நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை என்றவர் முருகனின் அவதாரம் எனப்பட்டவர் திருஞான சம்பந்தர். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்னும் பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். சாதி வேறுபாடு, தீண்டாமை, மூடநம்பிக்கை ஆகியவற்றுக்கு எதிரான சிந்தனைகள் உடையவர் திருஞான சம்பந்தர். யான் உரைப்பன சிவன் உரை என்றவர் திருஞான சம்பந்தர். ஆணை நமதே என்று அறுதியிட்டு கூறியவர் திருஞான சம்பந்தர். யமகம் மடக்கு ஆகிய சொல்லணிகள் அமைய பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றவர் ஆதிசங்கரர். நாயன்மார்களுள் கவுண்டியர் என்று சிறப்பிக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர். தாண்டக செய்யுள் பாடியவர் திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் எனப்பட்டவர் திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ என்று பாடியவர் திருநாவுக்கரசர். உழவார படை கொண்டு கோயில்களை சீரமைத்தவர் திருநாவுக்கரசர். சன்மார்க்கத்தில் இன்று நல்ல நெறியில் நின்றால் சிவகதி கிடைக்கும் என்றவர் திருநாவுக்கரசர். மனமென்னும் தோணி பற்றி என்னும் பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். கண்டேன் கண்டறியாத அற்புத காட்சியை கண்டேன் என்றவர் திருநாவுக்கரசர். குளத்தில் மூழ்கி கையிலை காட்சியை கண்டு திருவையாற்று குளத்தில் இருந்து எழுந்தவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை வழிபட்டவர் அப்பூதியடிகள். அப்பூதியடிகள் வாழ்ந்த ஊர் திங்களூர். திருநாவுக்கரசர் உதித்த குலம் வேளாளர் குலம். பறவை என்னும் என் காதலிக்கும் எனக்கும் பற்றாக உள்ள பெருமானே என்றவர் சுந்தரர். உலக வாழ்க்கையில் பெறக்கூடிய இன்பங்களை பெற்று சிவனை பாடியவர் சுந்தரர். துறவும் உலக வெறுப்பும் இல்லாத பாடல்களை பாடியவர் சுந்தரர். தனக்கு தேவையானவற்றை உரிமையோடு சிவனிடம் கேட்டவர் சுந்தரர். நால்வர் என்பது எண்ணு பெயர். சங்க இலக்கிய மரபினை ஒட்டி அகத்துறைகள் அமைய மாணிக்கவாசகர் படைத்தது திருக்கோவையார். மாணிக்கவாசகர் சிவனை நாயகனாகவும் தன்னை தலைவியாகவும் கொண்டு பாடிய நூல் திருக்கோவையார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவம்மானை, திருப்பொற்சுன்னம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேனம், திருத்தோள் நோக்கம், திருச்சாழல், திருப்பொன்னூசல் ஆகிய பெண்கள் விளையாட்டுகளை இலக்கியத்தில் அமைத்து பாடியவர் மாணிக்கவாசகர். பெண்கள் அமர்ந்து ஆடுவது அம்மானை, பெண்கள் வாசனை பொடி இடித்தவாறு பாடுவது திருப்பொற்சுன்னம், மலர் பறிக்கும்போது பாடுவது திருப்பூவல்லி, ஊசலாடும்போது பாடுவது திருப்பொன்னூசல், தும்பி, தெள்ளேனம், தோள் நோக்கம், சாழல் என்பன மகளிர் ஆடல்கள். பாவைப்பாட்டு என்பது மகளிர் பாட்டு. பாவைப்பாட்டு பாடுதல் மார்கழி மாதம். ஆண்டாள் பாடியது திருப்பாவை. மாணிக்கவாசகர் பாடியது திருவெம்பாவை. ஆண்டாள் திருப்பாவை 30 பாடல்களை உடையது. திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டது. திருவெம்பாவையில் உள்ள 20 பாடல்களில் முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழ் பாடியபடி நீராடச் செல்வதை குறிப்பன. 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவது. 10ஆம் பாடல் நீராடுவதை கூறுவது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நான் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ திருவெம்பாவை பாடல். சயாம் நாட்டில் கொண்டாடப்படும் திருவிழாவில் பாடப்படும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் திரிபாவ திரியம்பாவ என்று அழைக்கப்படுகின்றன. கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார். பிள்ளைத்தமிழின் முன்னோடி பெரியாழ்வார். அப்பூச்சி காட்டுதல் என்பது ஒளிந்து விளையாடுதல். திருட்டி தோடம் ஏற்படாமலிருக்க செய்யப்படும் சடங்கு அந்திக்காப்பு. மாணிக்கம் கட்டி என்னும் தொடக்கத்தை உடைய குழந்தை பாடலை பாடியவர் பெரியாழ்வார். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என தொடங்கும் குழந்தை பாடலை பாடியவர் குலசேகர ஆழ்வார். ராம அவதாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்தில் விருப்பமுடையவர் பெரியாழ்வார். பூமி தேவியின் அம்சமாக பிறந்தவர் ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் திருமால். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே என்றவர் ஆண்டாள். வைணவர்களின் திருமணத்தில் பாடப்படும் பாடல் வாரணமாயிரம் சூழ வளம் வந்து. வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். திருப்பாவை ஜீயர் எனப்பட்டவர் ராமானுஜர். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று பாடியவர் ஆண்டாள். பள்ளிப்பாட்டு பாடியவர் திருமங்கை ஆழ்வார். மீனாக பிறக்கும் விதி உடையேன் என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். பதிகம் ஒன்றில் இராமாயண கதையை சுருக்கமாக பாடியவர் குலசேகர ஆழ்வார். வித்துவக்கோட்டில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலை பாடியவர் குலசேகர ஆழ்வார்.
நம்மாழ்வாரை வழிபட்டு பாடியவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் படைப்புகள் திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இவை நான்கும் 4 வேதங்களின் சாரங்களாக கருதப்படுகின்றன. திராவிட வேதம் எனப்படுவது திருவாய்மொழி. வைணவ உரைகளின் பெயர் வியாக்கியானம். படி என்பதன் பொருள் உரை. என்னுடைய வாய் கொண்டு மானுடம் பாட வந்த கவி அல்லேன் நான் என்று பாடியவர் நம்மாழ்வார். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்றவர் நம்மாழ்வார். இத்துடன் இப்பாடம் நிறைவு பெறுகிறது. உங்களுடைய முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான வெற்றியில் என்னுடைய பங்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச்சிறப்பான மதிப்பெண் பெற்று முதுகலை தமிழாசிரியர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்கள் நிறுவனத்தை நாடுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. இங்கு பதிவு செய்திருக்கும் பாடங்களின் மிக விளக்கமான பாடவகுப்புகள் மற்றும் ஆன்லைன் தேர்வுகள், கலந்தாய்வுகள் முதலியவை எங்கள் வகுப்பில் நடைபெறுகின்றன. வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.